மன்மதபுரம் என்ற ஊரில் ஒரு பழைய வீட்டில் மண்டசைக்குன்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் துன்பத்தில் இருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் அடர்த்தியான காட்டுக்குள் சென்றபோது அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. அடே பொடியனே நில். யார பத்து பொடியன்னு சொன்ன? சூறா விட்டுருவேன். சூற விடுவது என்றால் என்ன பாலகா? அதெல்லாம் தெரியாது. யோ, என்ன தொகுறியா? தொகுறனா? அப்படின்னா என்னப்பா? அதெல்லாம் நீ தெரியாது. என்ன நீ சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிறேன். ஸ்கூல்ல இப்படி கேள்வி கேட்கறானா? நான் வெளியே வந்துட்டேன். எது பாத்ரூம் கேட்டு வெளியே வந்துட்டியா? யோ, சும்மா ஜோக் பண்ணல இல்லாத. ஸ்கூல் விட்டேன் இன்ட்டான்றான். சரி, அதை விடு பாலகா. உன் பெயர் என்ன? என் பேரு மந்தசைக். என்ன மண்ட சைக்கா? உனது பெயரின் விளக்கம் என்னவென்று தெரியுமா உனக்கு? என்னது பேரோட விளக்கமா? முதல்ல அப்படின்னானதியா? பாருங்க மக்களே, இது மாதிரி தான் நிறைய குழந்தைகள் எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன் அப்படின்னு தகாத சொற்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்களும் முடிந்தவரை நல்ல சொற்களை பேசுங்கள். யோ, நித்து இந்த வந்துட்டார் பூமரு. அப்படியே எல்லாரும் கட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க பார்க்கலாம். சரிப்பா, ரைட் விடு, நான் போயிட்டு உட்காந்துறேன் பொசிஷனில். சரி பாலகா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கூறு.